ரஞ்சிதாவே துரத்துறியா? கையில மாட்டின அவனை சித்தடா நீ. இரு, ஏதோ ஒண்ணு. இரு, பிரெக்னன்ட்ல ரஞ்சிதா பிரெக்னன்ட்ன்றது உண்மையா இருந்தா இப்படியா தலைதறிக்க ஓடுவா? இல்லையே, ஏதோ ஒன்று இடிக்குதே. ரஞ்சிதா குழந்தை விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. தர்ஷினிக்கு ஏதாவது ஒண்ணுனாலே அப்படி துடிச்சு போயிடுவா. இது அவ குழந்தை விஷயம், இதுல இவ்வளவு அலட்சியமா இருப்பாளா? உயிரே போற நிலைமை வந்தாலும் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே இருப்பா. அது கலைஞ்சிடக்கூடாதுன்றதுல தானே அவ ரொம்ப குறியா இருப்பா. அந்த தாட்டே இல்லாம அவ இவ்வளோ ஸ்பீடா ஓடி இருக்கான்னா, ஓகே, அப்ப அவ கர்ப்பம்னு சொல்லிட்டு இருக்கிறது பொய். அது எப்படியாவது நிரூபிக்கணும். நல்லா யோசிச்சுனா, நல்லா யோசிடா. இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு யோசிடா. நானே உங்களுக்கு கால் பண்ணோன்னு இருந்த பாலா. ரஞ்சிதா ஓடுற வீடியோ நீங்க பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ரஞ்சிதா அந்த ரவுடி கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட வித்யா. என்ன சொல்றீங்க நீங்க? இவ்வளோ நாள் சந்தேகமாவே இருந்தது, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். புரியல பாலா. கர்ப்பமா இருக்கிற ஒருத்தி எப்படி இந்த ஓட்டம் ஓடுவா வித்யா? உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடனான்னு சொன்னாலும் குழந்தை கலைஞ்சிருமோன்ற பயமோ டென்ஷனோ எப்படி வித்யா இல்லாம போயிடும்? ரஞ்சிதா ஓடுனதை பார்த்தா குழந்தைய பத்தி ஒரு செகண்ட் கூட கவலைப்பட்ட மாதிரி தெரியல. எனக்கும் அதான் தோணுச்சு பாலா. ஆனா அந்த மூளை கிட்ட அருணுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரலையே. நம்ம என்ன சொன்னாலும் அவன் நம்ம மேல கோவப்படுவானே தவிர அதுல உண்மை இருக்கான்னு அவன் யோசிக்கவே மாட்டா. அவரை யோசிக்க வைக்கணும்னா ஆதாரம் வேணும் வித்யா. கர்ப்பன்ற பொய்ய சொல்லித்தான் அவ ஸ்ட்ராங்கா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அவ மேல சிம்பத்தியும் கிரியேட் பண்ணிருக்கா. அத பொய்ய நிரூபிச்சுட்டா போதும், அருணே கோவப்பட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான். பாலா, அதை நிரூபிக்க குறுக்கு வழியில போய் தான் நான் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. வித்யா, அதை விடுங்க. அவ கர்ப்பன்றதை ப்ரூவ் பண்ண ஒரு லேப் ரிப்போர்ட்டர் தான் நம்ம தான். பாலா, அந்த ரிப்போர்ட்டை அவளுக்கு தெரியாம எடுக்க முடியுமா? சான்ஸே இல்ல பாலா. ஏன்? என் கையால தானே நான் அதை கிழிச்சு போட்டேன். குத்தி அறிவு இருக்கா வித்யா உனக்கு? ஏங்க, அது ஃபேக் ரிப்போர்ட்னு தெரியலங்க. அதை வச்சு அவ பொய் சொல்றான்னு ப்ரூவ் பண்ணலாமே. உங்க கையை வச்சுட்டு சும்மா இல்லாம அது எதுக்கு கிழிச்சு போட்டீங்க? பாலா, அப்ப இருந்த டென்ஷன்ல நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏதோ ஒரு வேகத்துல கிழிச்சிட்டேன். இந்த கோபமும் அவசரமும் தான் உங்க பிரச்சனையே வித்யா. எந்த விஷயத்திலுமே உங்களால பொறுமையாவே இருக்க முடியாதுல்ல. திட்டாதீங்க பாலா, டென்ஷன்ல கிழிச்சிட்டேன்னு நான் தான் சொல்றேன்ல. சரி, அந்த ரிப்போர்ட்ல லேபோட பேரை பாத்தீங்களா? அது ஹாஸ்பிட்டலோட சேர்ந்த லேபா இல்ல தனி லேபா? ஏதோ ஹாஸ்பிட்டல் பேர் தான் போட்டுருந்துச்சு. ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியலையே. இப்பல வித்யா, தயவு செஞ்சு பொறுமையா நல்லா நிதானமா யோசிச்சு பாருங்க.